Hi dear students, நம்ம இப்போ இந்த question பார்க்கலாம். Find the largest possible domain for this real valued function f of x equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? ஸோ f of x equal to square root of 9 minus x square. எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் இதுக்குள்ளார சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த நம்பருக்கு நேரா இந்த கர்வ் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த நம்பருக்கு நேரா இந்த கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனுடைய டொமைனை கண்டுபிடிக்கும் போது நீங்க ரெண்டு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரேஷனல் ஃபார்ம்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன் சார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் ஸ்கேல்ல ஃபுல்லுத்துக்குமே இந்த ஃபங்க்ஷனை நம்மளால வரைய முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வரைய முடியும். அது எந்த இடத்துல சார் வரைய முடியும், நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. நம்ம இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்து ஒரு ரியல் ஸ்கேலை போட்டுக்கிறீங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. நான் இப்போ இங்கே வரைஞ்சிருக்கிறது வந்து என்னது அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸை வரைஞ்சிட்டு இருக்கேன் நான், ரியல் ஸ்கேல். இதில் இந்த மைனஸ் 2வையும் ப்ளஸ் 2வையும் எடுத்து இதை ப்ளோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் 2 வரும், அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் 2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் 2, அடுத்தது ப்ளஸ் 2, இப்படி இன்டர்வலில் போட்டுக்கிறேன். இந்த இன்டர்வலில் ஏதோ ஒரு இன்டர்வலில் இது பாசிட்டிவாக இருக்கும். இந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து பாசிட்டிவாக இருக்கும். ரூட்டுக்குள்ளார இருக்கிறது எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸ் கேனாட் பி டேக்கன் அவுட் ஃப்ரம் தி ரூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். சரி, இப்போ இந்த இன்டர்வல்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் -3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 மைனஸ் 4, -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் 9 ஆகிடும். 9 மைனஸ் 4 வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து அது பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இதுலேருந்து 0 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா என்ன ஆகிடும் அப்படின்னா, எக்ஸ் இருக்குன்னு 0 போட்டிங்கன்னா 0 மைனஸ் 4 இஸ் நெகட்டிவ் நம்பர். ஸோ இந்த இடத்துல இது நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9 மைனஸ் 4 வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கர்வு வந்து இந்த இடம்லாம் எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2 வரலையும், 2லேருந்து இன்ஃபினிட்டி வரலையும் பாசிட்டிவாக இருக்கும். இன் பர்டிகுலர் -2 போடும்போது அது 0வாக இருக்கும், +2 போடும்போது அது 0வாக இருக்கும். அப்போனா இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்னது அப்படின்னா, டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2 க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, இன்ஃபினிட்டி. ஓகே, 2 இருக்க வேண்டியதுல -2 இருக்க வேண்டியதுல க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுறோம், +2 இருக்க வேண்டியதுலையும் க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுக்கிறோம். இந்த +2 இருக்க வேண்டியதுலையும் -2 இருக்க வேண்டியதுலையும் அந்த ஃபங்க்ஷன் 0 ஆகிடும். இந்த ரெண்டு இன்டர்வல்ல மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கும், ரெண்டுத்துலையுமே இருக்கும். அதனால நம்ம யூனியன் போட்டுக்கலாம். ஓகே, ரெண்டு செட்டையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம், அதனால நம்ம அதில் யூனியன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ல இருந்ததுன்னா அப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து யோசிக்கணும். அண்ட் யூ கேன் செக் திஸ் வித் யுவர் ஜியோஜிப்ரா. ஓகே, யூ ப்ளீஸ் லிசன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, யூ லிசன் திஸ் கர்வ். இந்த கர்வை பாருங்க. இந்த கர்வ் பாருங்க, -2க்கும் 2க்கும் நடுவில் கர்வ் இல்லை பாருங்க. இந்த இடத்துல கர்வ் இல்லை. ஸோ இந்த நெகட்டிவ் பார்ட்ல கர்வ் இல்லை. இந்த இடத்துலயும் இந்த இடத்துல மட்டும் கர்வ் இருக்கு பாருங்களேன். ப்ளீஸ் லிசன். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2 வரலையும் இருக்கு. -2 நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல்ல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2லேருந்து இன்ஃபினிட்டி வரலையும் இருக்கு. எஸ். ஸோ திஸ் இஸ் த திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கிரைப்டு இன்சைட் எ ஸ்கொயர் ரூட், அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இருக்கிற எக்ஸ்பிரஷன் நெகட்டிவா இருக்கிற இடத்துல ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. அப்போ இதனுடைய டொமைன் வந்து பாசிட்டிவா இருக்கிற இடத்துல மட்டும்தான் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இதை ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதே மாதிரியே இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் எடுக்கிறேன். இதே மாதிரியே ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் ஸ்கேல்ல ஃபுல்லுத்துலையுமே டிஃபைன் ஆயிருக்கு. பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன்ல இல்லை. அது எந்த நம்பர் அப்படின்னா,
எந்த நம்பர் போட்டால் டினாமினேட்டர் 0 ஆகும். ஸோ ரிப்பீட்டட்லி ஐ எம் சேயிங் இந்த டினாமினேட்டரில் எதை போட்டால் 0 ஆகும், டினாமினேட்டரில் -1 போட்டால் 0 ஆகிடும்ல. ஸோ அதை வந்து கூட இப்படி எழுதிக்கலாம், x + 1 எப்போ 0 ஆகும், ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு -1ன்னு போடுங்க, அப்போ தான் 0 ஆகிடும். -1 அதுலேருந்து டெலீட் பண்ணி எடுத்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் வந்து இதுதான். ஹோல் ரியல் ஸ்கேல்லையும் இந்த ஃபங்க்ஷனை வரைய முடியும், ஆனால் -1க்கு நேராக வரைய முடியாது. ஓகே, யூ கேன் செக் திஸ், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. Okay, so x divided by x divided by x plus 1. So listen this function, இந்த ஃபங்க்ஷனை பாருங்களேன், ஹோல் ரியல் ஸ்கேல்லையும் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்களேன், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த -1க்கு நேராக மட்டும் ஃபங்க்ஷன் இல்லை பாருங்களேன். there is no curve and if you அதை நீங்கள் ட்ராக் பண்ணி கீழே எழுத்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த -1க்கு நேராக அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காது. ஒருவேளை தொடர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டச் ஆகாமல் இருக்கும். ஸோ இதனுடைய டொமைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குடைய டொமைன் கண்டுபிடிக்கும் போது ரியல் அது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இருக்கா இல்லை ரேஷ்னலாக இருக்கான்றதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த நாலேஜோட இப்போ இந்த சம்முக்கு நகரலாம். நாம் ஓகே, யூ ப்ளீஸ் லிசன் திஸ். இப்போ இதனுடைய டொமைனை நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்ணு. ஓகே, இதனுடைய டொமைனை கண்டுபிடிக்கலாம். அப்போ டொமைன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன் நான், அடுத்தது டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர், யூ ப்ளீஸ் லிசன், லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 - x ஸ்கொயர், அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம இப்போ நியூமரேட்டருக்கு மட்டும் நம்ம டொமைன் கண்டுபிடிக்கலாம், அடுத்து டினாமினேட்டர் டொமைன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டில் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் மெனி திங்ஸ். இன்னமும் இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க, கவனிச்சிட்டே வாங்க. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிறது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா இந்த 9 - x ஸ்கொயர் எப்பெல்லாம் 0 ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடுறேன். So minus x square equal to -9. So this minus get cancel. X square is equal to 9. X is equal to plus or minus 3. So இதுக்கு பக்கத்தில் ஒரு ரஃப்பான ஒரு ரியல் ஸ்கேலை போட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டி -∞ to +∞. -3ன்னு ஒரு நம்பர் இங்கே போட்டுக்கோங்க, +3ன்னு ஒரு நம்பரை போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு டேப்லர் காலத்தை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லிசன். இந்த இடத்துல இன்டர்வல் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 9 - x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இது 3 டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த 3 இன்டர்வல் எடுத்து எழுதிக்கலாம். அந்த 3 இன்டர்வல் எடுத்து எழுதிக்கலாம். இந்த இன்டர்வல், இந்த இன்டர்வல், இந்த இன்டர்வல், இந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிறத மட்டும் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து -∞, -3 போட்டுக்கலாம், -3, 3 போட்டுக்கலாம், அடுத்தது 3, ∞ போட்டுக்கலாம். ஸோ இந்த சமயத்துலலாம் இது வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பரை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஓகே, யூ ப்ளீஸ் லிசன். இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், -4 எடுத்துக்கலாம். -4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்னா 16 வந்துடும். 9 - 16 என்னவாயிடும், நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரியே இப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும்னா ஐ ஷுட் டேக் 0 எடுத்துக்கலாம். அது ஈஸியான நம்பர். +1 இருக்குது, அதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் எடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்னா இது பாசிட்டிவ் ஆகிடும். 9 - 0 இஸ் பாசிட்டிவ் நம்பர். ஸோ இது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 4 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9 - 16, அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும். அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்பெல்லாம் நெகட்டிவ் ஆகும் அப்படின்னா இந்த இன்டர்வலில் நெகட்டிவ் ஆயிடுச்சு, இந்த இன்டர்வல் நெகட்டிவ் ஆயிடுச்சு, இந்த இன்டர்வலில் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போனா தி 9 - x ஸ்கொயர் இஸ் தி வேண்டாம்,
9 minus x square is positive when x belongs to closed interval minus 3 comma plus 3 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. இதுக்கு நடுவில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் பர்டிகுலராக -3 போடும்போது இது 0 ஆகிடும், +3 போட்டால் 0 ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார 0 இருக்கலாம். அதனால இங்கே நான் க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ நியூமரேட்டருடைய டொமைனை மட்டும்தான் கண்டுபிடிச்சேன். இப்போ அடுத்தது டினாமினேட்டருடைய டொமைனை கண்டுபிடிக்கணும். இது டினாமினேட்டர்ல இருக்கிறதால இதுல எதையாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணா 0 வருதான்றதுலயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை நான் கடைசியா நான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, let us consider square root of x square minus 1. ஸோ இது டினாமினேட்டர்ல இருக்க பார்ட்டு. இந்த x square minus 1 equal to 0 போட்டுக்கோங்க. அப்போ x square equal to 1 வந்துடும். x equal to plus or minus square root of 1 plus or minus 1. ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு ரியல் ஸ்கேலை வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் நம்மளால ஸ்மூத்தாக திங்க் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் -1 and this is +1. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ஒரு டேப்லர் காலத்தை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இதில் இன்டர்வல் இது வந்து x ஸ்கொயர் -1 வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே 3 இன்டர்வல் -∞லேருந்து -1 வரலையும், -1லேருந்து 1 வரலையும், 1லேருந்து ∞ வரலையும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைம்லலாம் இது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வல்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணாலே போதும். ஸோ இதுலேருந்து -2 எடுத்துக்கிறேன் நான். -2 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். 4 minus 1 வந்து பாசிட்டிவ் வந்துடும். -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +4 ஆகிடும், பாசிட்டிவ் 4 ஆகிடும். அதுக்கப்புறம் -1 = 0. அப்போனா இது வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அடுத்தது இதுக்கு மிடில் இருக்க ஏதாச்சும் ஒரு நம்பர், 0 இஸ் அவர் ஃபெமிலியர் நம்பர். 0 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 minus 1 இஸ் நெகட்டிவ் நம்பராக இருக்கும் இது. அடுத்தது இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். +2 போட்டிங்கன்னா 4 minus 1, 4 minus 1 இஸ் பாசிட்டிவ் நம்பர். அப்போ இது எப்பெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத நான் எழுதுறேன். ஸோ x ஸ்கொயர் -1 இஸ் பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் when x belongs to, பாருங்க, -∞லேருந்து -1 வரலையும். இதையும் நான் க்ளோஸ்ட் இன்டர்வலில் சேர்த்துக்கிறேன். க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, யூனியன், இந்த ரெண்டு இடத்துலையுமே. ஓகே, ஸோ இந்த இன்டர்வல்லையும் அது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்வல்லையும் பாசிட்டிவாக இருக்கும், இந்த இன்டர்வல்லையும் பாசிட்டிவாக இருக்கும், இதில் மட்டும் தான் நெகட்டிவாக இருக்கும். அப்போ ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும்னா அதுக்கு நம்ம யூனியன் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் -1 வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதால டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் கான்சியஸாக இருக்கணும். எப்போ வந்து இது 0 ஆகும், இது எப்போ 0 ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போ 0 ஆகும்னா, -1 எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 1 minus 1 0 ஆகிடும். அதேமாதிரி 1 எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்பயும் இது 0 ஆகிடும். அப்போனா x ஸ்கொயர் -1 should not be equal to 0. அது ஏன்? பிகாஸ் அது வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. அந்த ரேஷனல் ஃபங்க்ஷன்ல வந்து அது டினாமினேட்டர்ல இருக்கிறதால அது 0வா ஆகக்கூடாது. அப்பனா இன்னமும் இதனுடைய டொமைன்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அப்ப therefore this x belongs to -∞, -1. இங்க ஓப்பன் இன்டர்வல் போட்டுறேன். ஸோ 1 நான் -1 டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கு நான் அந்த இன்டர்வல் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அடுத்தது யூனியன் 1, ஓகேவா? நல்லா கவனிச்சுட்டு வரணும். ஸோ இப்போ இதுதான் டினாமினேட்டருடைய டொமைன், இந்த இடம் வந்து நியூமரேட்டருடைய டொமைன். இப்போ இந்த கொடுத்த ஃபங்க்ஷனுடைய டொமைனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். therefore please listen, therefore the largest domain of f of x, அந்த கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு f of x தான் கொஸ்டின்ல நேம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டொமைனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நீங்க இப்போ இன்னொரு புதுசான விஷயத்தை கற்றுக்க போறீங்க. let us take GeoGebra போகலாம்.
இப்போ நம்ம என்ன செஞ்சலாம், இதை delete பண்ணிடுறேன். நான் இங்க ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். ப்ளீஸ் லிசன். ஃபங்க்ஷன் ஆஃப் x, -2, +2. ஓகே, யூ லிசன் திஸ் ஃபங்க்ஷன். இதில் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கவனிங்க. அதை இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா கவனி. இது எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், f of x equal to x என்ற ஒரு ஃபங்க்ஷன். f of x equal to x என்ற ஃபங்க்ஷன் ஐடென்டி ஃபங்க்ஷன். அதில் x equal to 1 போட்டாலும் ஆன்சர் 1 வரும். 1 உடைய இமேஜ் 1 தான், 2 உடைய இமேஜ் 2 தான், -1 உடைய இமேஜ் -1 தான், -2 உடைய இமேஜ் வந்து -2 தான். சரி, இப்போ ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னும் நீட்டாக வரைஞ்சிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் இங்கே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டேன் அந்த ஃபங்க்ஷனில். அதனுடைய டொமைன் என்னதுன்னா -2லேருந்து +2 வரலையும். இதான் இதனுடைய டொமைன். நீங்கள் இந்த கருவை பாருங்கள். இதனுடைய டொமைன் எங்கே இருக்குது? -2லேருந்து +2 வரலையும் தான் இந்த கருவு இருக்குது. அதுக்கு மேலே அந்த கருவை காணோம், அதுக்கு கீழேயும் அந்த கருவை காணோம். கேன் யூ கெட் மீ? ஸோ இப்போ இதனுடைய டொமைன் என்னதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் வரைகிறேன். சம்திங் லைக் தட். x+2 அப்படின்னு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த x+2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா, தோ இருக்குது இந்த ப்ளூ கலர், லாவெண்டர் கலரில். சரி, இதனுடைய டொமைன் உங்களால் சொல்ல முடியுமா? இதனுடைய டொமைன் பாருங்கள். இது ஹோல் ரியல் ஸ்கேலையும் ஆக்குபை பண்ணிருக்கு. ஹோல் ரியல் ஸ்கேல்ல வந்து இதுக்கு பர்பெண்டிகுலரான லைன் வரையலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபுல் டொமைன், இது ஃபுல் டொமைன். இதுக்கு இது -2லேருந்து +2 வரையும் தான் டொமைன். ஓகேவா? ஸோ நான் இந்த கருவுடைய டொமைன், இந்த கருவுடைய டொமைன் வந்து ஓகே, ஹெச்னு ஒரு கருவு இருக்கு, பின்னு ஒரு கருவு இருக்கு. இதனுடைய டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -2, +2. இதனுடைய டொமைன் வந்து ஹோல் ரியல் ஸ்கேல் -∞லேருந்து +∞ வரையும் ஓப்பன் இன்டர்வல். எப்பவுமே இன்ஃபினிட்டிக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் போடக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த ஃபங்க்ஷன் நல்லா கவனிச்சுவாங்க. இந்த h டிவைடட் பை p அப்படின்னு போட போறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனை நியூமரேட்டர்லையும் இந்த ஃபங்க்ஷனை டினாமினேட்டர்லையும் போட போறேன். அதாவது x டிவைடட் பை x+2. முன்னாடியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்ல வந்த உடனேவே புதுசா வரப்போற கருவுக்கு -2 வந்து டொமைனா இருக்கக்கூடாது. -2ல வந்து டொமைன் இருக்கக்கூடாது. ஏன்னா -2 போட்டீங்கன்னா இந்த டினாமினேட்டர் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். 1. ஓகே, ஐ வில் டூ தட் ஃபர்ஸ்ட். h நான் எழுதிடுறேன். நல்லா கவனிக்கணும், நீங்க நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. h டிவைடட் பை இதுல வந்து p அப்படின்னு நான் போட்டுறேன். ஓகே, இப்போ இதுல பாருங்களேன். இதுல இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து qன்றது நேம், இதுதான் qன்ற ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் q அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த qன்ற ஃபங்க்ஷன் பாருங்க, -2க்கு நேரா அது கர்வே இல்லை பாருங்க. -2க்கு நேரா ஆரஞ்சு கலர் கர்வ் இருக்கு, -2க்கு நேரா ப்ளூ கலர் கர்வும் இருக்கு. பட் -2க்கு நேரா இந்த கர்வ் இல்லவே இல்லை பாருங்களேன். இந்த கர்வ் பாருங்க, டச் பண்ணவே இல்லை பாருங்க இந்த கர்வ். ஸோ இன்னும் கீழே எக்ஸ்டாண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா அது டச் பண்ணியே இருக்காது. நீங்க எக்ஸ்டாண்ட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அது காரணம் வந்து இந்த டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாதுன்றதுல இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கு. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனுடைய டொமைன் வந்து ஃபுல் ரியல் ஸ்கேல். இதனுடைய டொமைன் ஆரஞ்சு கலருடைய டொமைன் வந்து -2லேருந்து +2 வரலையும். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா அதனுடைய டொமைன் என்னவா இருக்கு பாருங்களேன். டொமைன் என்னவா இருக்குன்னா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா கவனி, -∞லேருந்து +∞ வரலையும். இங்க -2 இருக்கு, இங்க +2 இருக்கு. நல்லா கவனி. இப்போ Pன்ற கர்வ் வந்து இது ஃபுல்லுத்துலயும் இருக்கு. இது Pன்ற கர்வ். ஓகே, Pன்ற கர்வ் வந்து இதோ இருக்கு. அடுத்தது வெயிட், இந்த Hன்ற கர்வ் வந்து இதுல மட்டும்தான் இருக்கு. இதுல மட்டும்தான் இருக்கு. -2 உண்டு, +2 உண்டு, -2 உண்டு, +2 உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய இன்டர்செக்ஷன் பார்ட் என்னது அப்படின்னா, இது ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரியான நம்பர் இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, -2லேருந்து +2 தான் இன்டர்செக்ஷன் பார்ட். -2லேருந்து +2 தான் இன்டர்செக்ஷன் பார்ட். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல மட்டும்தான் அந்த கர்வ் இருக்கு. நீங்க இதை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இந்த புதுசா போட்ட கர்வ் வந்து -2லேருந்து +2 வரலையும் தான் இருக்கு. இன்னமும் கூட இந்த இடத்துல வந்து -2 அவாய்ட் பண்ணிட்டாங்க. -2 வந்து இந்த டொமைன்ல இல்லை, இந்த கர்வ்ல இல்லை. ஓகேவா? இந்த q of xன்ற கர்வ்னுடைய டொமைன்ல -2 கிடையாது. அது காரணம் -2 போட்டா டினாமினேட்டர் வந்து 0 ஆயிடும். -2 போட்டா டினாமினேட்டர் 0 ஆயிடும். அப்பனா இதனுடைய டொமைன் வந்து -2ல ஓப்பன் இன்டர்வல் போட்டுறீங்க, 2 க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு போட்டுறீங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய டொமைன் கண்டுபிடிச்சாச்சு, இன்னொரு ஃபங்க்ஷனுடைய டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தினுடைய டிவிஷனுடைய டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்னா,
ஓகே, இந்த ரெண்டுத்தினுடைய டிவிஷனுடைய டொமைன் என்னவா இருக்கும்னா இது ரெண்டுத்தினுடைய இன்டர்செக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அப்பனா ஏற்கனவே நியூமரேட்டருடைய டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -3, +3. நல்லா கவனி. க்ளோஸ்ட் இன்டர்வல் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் -3, +3. இது நியூமரேட்டர். டினாமினேட்டர்ல வந்து -∞, -1 யூனியன் 1, இதுல நான் வந்து கான்சியஸா -1 அவாய்ட் பண்ணிட்டேன், 1 அவாய்ட் பண்ணிட்டேன், இங்க அவாய்ட் பண்ண மாதிரி அவாய்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் போட்டா டினாமினேட்டர் 0 ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஏன் இன்டர்செக்ஷன் எடுக்கணும்ன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனை நான் இங்கே கொடுத்து எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் சொன்னது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா இதனுடைய டொமைன் வந்து என்னவா இருக்கு? இது ரெண்டு செட்டுடைய இன்டர்செக்ஷனாக தான் இருக்கு, யூனியனா இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம எப்படி சார் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனி. ஒரு ஹோல் ரியல் ஸ்கேல் நான் அந்த இடத்துல போட்டுறேன். திஸ் இஸ் -∞ அண்ட் +∞. இதில் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது பாருங்க. -3, +3, -1, +1 இந்த நம்பர்லாம் நான் குறிக்கிறேன். ஸோ இது -1, இது +1, -3 இதுக்கு முன்னாடி இருக்கும், +3 இதுக்கு அப்புறம் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். -1க்கு முன்னாடி -3 இருக்கும், 1க்கு அப்புறம் தான் 3 இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணுங்களேன். இது எப்படி ஷேட் பண்ணலாம்? நான் ஷேட் பண்ணுறேன். -3 உண்டு, அதில் டார்க் பாயிண்ட் போட்டுறேன். +3 உண்டு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும். ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும். இதுவும் உண்டு, இதுவும் உண்டு. ஓகே, இப்போ அடுத்தது இது ரெண்டுத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம். -∞லேருந்து -1 வரலையும் பாருங்களேன். -∞லேருந்து -1 வரலையும். -1 கிடையாது, அங்கே ஒரு ஓப்பனான ஒரு ரவுண்டை விட்டுறேன். அடுத்தது பாருங்க, 1லேருந்து 1 கிடையாது, 1லேருந்து ∞ வரலையும், 1லேருந்து ∞ வரலையும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எது இன்டர்செக்டட் பார்ட் எது அப்படின்னா, இது பாருங்க, இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற இடம் இந்த இடம் பாருங்க. இந்த இடம் தான் இன்டர்செக்டட் பண்ணிக்கிற இடம். இது ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற இடம் இந்த இடம் தான். இதே மாதிரி இந்த இடம், இதுதான் இப்படி தான் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் என்னதுன்னா பாருங்க, -3லேருந்து -1 வரலையும். -1 இன்டர்வலில் சேர்க்கக்கூடாது, 1 இன்டர்வலில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா -1ஐயும் 1ஐயும் எடுத்துட்டு வந்து இந்த டினாமினேட்டர்ல போட்டீங்கன்னா அது 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ தெளிவா இதை எழுதணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ இப்போ இதுக்கு நான் ஆன்சர் எழுதுறேன் பாருங்க. இதனுடைய டொமைன் என்னன்னா -3 இன்டர்வல்ல உண்டு, -1 இன்டர்வல்ல கிடையாது, 1 இன்டர்வல்ல கிடையாது, 3 வந்து இன்டர்வல்ல உண்டு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் யூனியனை கண்டுபிடிச்சிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் யூனியனை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதுதான் யூனிவர்சல் யூனியன். ஸோ இந்த இடத்துல கர்வ் இருக்கும், இந்த இடத்துல கர்வ் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா? இந்த இடம் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற இடம். ரெண்டு லைனும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, ரெண்டு லைனும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகேவா? ஆனால் இதுக்கு யூனியன் எடுத்தால் ஃபுல் ரியல் ஸ்கேலும் வந்துடும். ஸோ இந்த செட்டில் இருக்கிறதையும் எழுதணும், இந்த செட்டில் இருக்கிறதையும் எழுதணும், இந்த செட்டில் இருக்கிறதையும் எழுதணும், ஹோல் ரியல் ஸ்கேல் வந்துடும். இன்டர்செக்ஷன்னா அப்போ இந்த இடமும் மட்டும்தான். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கு இல்லைங்களா? அதனால இது ஒரே லைன் அந்த இடத்துல வந்திருக்கு. -1 அப்போனா இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்க கிராஃப் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்த இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்க கிராஃப் பண்ணீங்க அப்படின்னா, நான் கிராஃப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, -3லேருந்து -1 வரலையும் கர்வ் இருக்கும், -1க்கு நேராக கர்வ் இருக்காது. 1லேருந்து 3 வரலையும் கர்வ் இருக்கும், 1க்கு நேராக கர்வ் இருக்காது. we shall check about that. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், ஓகே 9 - x ஸ்கொயர் இல்லைங்களா, 9 - x ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன், -3லேருந்து -1 வரலையும் இருக்கு. ஆனால் -1க்கு நேராக ஃபங்க்ஷன் இல்லை பாருங்களேன். அப்படியே ஒட்டுற மாதிரியே கிட்டக்கு போகுது. இங்கே ஒட்டுற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேப் தெரியும். அதே மாதிரியே 1லேருந்து 3 வரலையும் உண்டு. 3ல க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு, ஆனால் 1க்கு முன்னாடி இன்டர்வல் இருக்கு. ஸோ பெரிய விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டொமைனில் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா?
இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் இந்த சம்மை பார்த்த உடனேவே இந்த சம்மை நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்து இதை வந்து ஜியோஜீப்ரா கூட நீங்கள் கிராஃப் கூடயும் அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு எழுதி பார்த்து நீங்கள் அனுப்புங்க. ஓகேவா? ஜியோஜீப்ரா கூட இதை கம்பைன் பண்ணியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தா நீங்கள் இப்படி தான் டொமைன் கண்டுபிடிக்கணும். வில் see in the next video. Thank you.